விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிரான தடையை நீட்டிக்கும் உத்தரவை எதிர்த்து வைகோ தொடர்ந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிரான தடையை நீட்டிக்கும் உத்தரவை எதிர்த்து வைகோ தொடர்ந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் கோகிலா. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை மத்திய அரசு தடை விதித்தது. இந்த தடையை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீடிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தீர்ப்பாயத்தை மத்திய அரசு அமைக்கும். கடந்த 2014ஆம் ஆண்டு நீதிபதி ஜி.பி. மிட்டால் தலைமையிலான தீர்ப்பாயம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வழக்கு தொடர்ந்தார். நிலுவையில் உள்ள இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா, சுமந்த், சுதீர்குமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் ஆஜராகி இருந்தார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ARL சுரேந்திரன் இந்த மனுவில் விசாரணைக்கு உகந்ததல்ல, டெல்லி உயர்நீதிமன்றம் வைகோ ஆட்சேபனை மனுவை நிராகரித்துள்ளது என்று, வைகோ பாதிக்கப்பட்ட நபர் அல்ல என்றும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, அவற்றை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை என்றும் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பு காலாவதி ஆகிவிட்டது என்றும் குறிப்பிட்டார். அப்போது வைகோ தான் விடுதலை புலிகள் ஆதரவாளர் என்றும் ஏற்கனவே தீர்ப்பாயத்தில் ஆஜராகியுள்ளேன், குறுக்கு விசாரணையை நடத்தியுள்ளேன் என்றும் குறிப்பிட்டார். மேலும் விடுதலை புலிகள் போராட்ட வரலாற்றை விவரித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 2024ஆம் ஆண்டு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி வைகோ வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.